Hi friends, welcome to my channel அரசுப்பணி IAS Academy சோழவந்தான் மதுரை. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.1 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பென்சில்களின் எண்ணிக்கை, குழந்தைகளின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 18 குழந்தைகளுக்கு எவ்வளவு பென்சில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து கொஸ்டின். இப்போ குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, 6 18, அப்போ பென்சிலோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ இது என்ன அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லக்கூடிய நேர் விகிதம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா x1 by y1 equal to x2 by y2. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா x1 x2, இது y1 y2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 24 by 6 equal to x by 18. ஒரு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஒரு ஃப்ராக்ஷன் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 24 into 18 equal to x into 6. இப்போ 24 into 18 இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 6 வந்து கீழே கொண்டு வந்துடும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 2 3 2 6 12 2 24, 1 3 3 4 3 12. இப்போ 18ஐயும் 4ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 18 into 4 எவ்வளோ அப்படின்னா 72. அப்போ பென்சில்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 72. அடுத்த எக்ஸாம்பிள் 4.2 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா அட்டைகளின் எண்ணிக்கை எடை அப்படின்னு எழுதிக்கலாம். 15 அட்டைகளின் மொத்த எடை எவ்வளோ அப்படின்னா 50 கிராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? இது வந்து 2.5 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிராமா கன்வெர்ட் பண்ணணும். கிராமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 கிலோ அப்படின்னா 2000 கிராம், அரை கிலோ அப்படின்னா 500 கிராம். அப்போ வந்து 2500 கிராம். அட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது கொஸ்டின். இப்போ எடை பார்த்தீங்க அப்படின்னா 50 2500 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அட்டைகளின் எண்ணிக்கையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 15 by 50 equal to x by 2500. இப்போ இதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 15 into 2500 equal to x into 50. ஸோ இங்க மேலே எழுதிக்கிறேன். 15 into 2500 by x இங்கேயே இருக்கும். 50 வந்து கீழே கொண்டு வரலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 4 5 5 3 5 15. பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 3 into 250. 3 into 25 எவ்வளோ அப்படின்னா 75, கூட ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். அப்ப அட்டைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 750. எக்ஸாம்பிள் 4.3 அன்பு 2 நோட்டு புத்தகங்களை ரூபாய் 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? சரி, எப்படி எழுதலாம்னா புத்தகங்களின் எண்ணிக்கை, அதை ஷார்ட்டா புத்தகங்கள் அப்படின்னு எழுதுறேன். இங்க வந்து விலை, 2 புத்தகங்களின் விலை 24 ரூபாய். அப்போ 9 புத்தகங்களின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். புத்தகங்களின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, அப்ப விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகணும். அப்ப இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். இப்ப இத 2 by 24 equal to 9 by x. சரி, குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 2 into x equal to 9 into 24. இந்த x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 9 into 24 by 2. 4 2 2 12 2 24. ஸோ 9 into 12 எவ்வளவு வரும் அப்படின்னா 108. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 108. இப்போ விலை வந்து 108. அடுத்த எக்ஸாம்பிள் 4.4 ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா தூரம் நேரம்
நேரம். ஸோ நேரம் பாத்தீங்கன்னா நிமிடங்கள்ல வந்து எடுத்துக்கணும். ஏன் நிமிடங்கள் எடுக்கணும் அப்படின்னா இது 2 மணி 30 நிமிடம் மணி நிமிடம் சொல்லிட்டு 2 மதிப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து மிக சிறிய மதிப்பா வந்து மாத்தணும். மிக சிறிய மதிப்பு அப்படிங்கிறது நிமிடம் தானே. அப்ப அது 2 மணியை வந்து நம்ம நிமிடமா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் தூரம் பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 2 மணி 30 நிமிடம். ஸோ 1 மணி அப்படின்னா 60 நிமிடம், மறுபடியும் 1 மணி அப்படின்னா 60 நிமிடம். ஸோ 60 பிளஸ் 60 120 நிமிடம் பிளஸ் வந்து ஒரு 30 நிமிடம். ஸோ எவ்வளவு வரும்னா 150 நிமிடங்கள். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம போட போறோம், 150. அடுத்து அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்போ தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தூரத்தை கடக்கக்கூடிய அந்த நேரமும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 90/150 ஈக்குவல் டு 210/x. குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 90 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 150. எக்ஸ் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 150/90. அந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். மூணாவது வாய்ப்புல கேன்சல் பண்ணும்போது 3 3 9 5 3 15 1 3 3 7 3 21 கூட ஒரு 0. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 70 இன்ட்டு 5 7 5 35, அதாவது 350 நிமிடங்கள் அப்படின்னு கிடைக்கும். ஆனா கொஸ்டின் நமக்கு பாத்தீங்கன்னா மணி நிமிடம் சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 350 சரி இந்த இடத்துல போடுறேன். நிமிடத்தை மணியா மாத்தணும் அப்படின்னா 60ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 60ஆல டிவைட் பண்ணலாமா? இதை 350 60ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 30. அப்ப 5 இன்ட்டு 60 300 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி டெசிமல்லாம் வைக்கக்கூடாது. 5 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணி. அப்ப 5 மணி கீழே நமக்கு மீதி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 50 50 நிமிடங்கள். 5 மணி 50 நிமிடங்கள். எக்ஸசைஸ் 4.1. இதுல ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து எண்ணிக்கை விலை அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். 8 ஆப்பிள்களின் விலை பாத்தீங்கன்னா 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன. அப்ப ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை வந்து 8 12 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப விலையோடைய எண்ணிக்கையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 8/56 ஈக்குவல் டு 12/x. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 56. எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கலாம். 12 இன்ட்டு 56/8. 4 8 8 7 8 56. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 12 இன்ட்டு 7. 12 இன்ட்டு 7 84. எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 84. ஸோ விலை பாத்தீங்கன்னா 84. அடுத்து சப்டிவிஷன் 2. பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை பாத்தீங்கன்னா 3.5 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எண்ணிக்கை எடை அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து சப்டிவிஷன் 2. ஸோ எடை வந்து கிலோகிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எண்ணிக்கைன்னு வரும்போது ஒரு பெட்டியோட எடை தான் பாத்தீங்கன்னா 3.5 கிலோகிராம் எனில் 6 பெட்டிகளின் எடை என்ன அப்படின்றது கேள்வி. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து 3500 கிராம். அப்ப இத 1 6 3500 எக்ஸ். இப்ப இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3500. இப்போ எக்ஸ் எங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த 6 இன்ட்டு 3500. இப்போ 35ஓட 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210 அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட்ல வந்து 2 0. எவ்வளவு வந்திருக்குன்னா 21,000 கிலோகிராம். அதாவது 21,000 கிராம். இதை கிலோகிராம்ல சொல்லும் போது இந்த 21,000 கிராம் வந்துருக்கு இல்லையா, கிராம கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல வகுக்கணும். 3 0க்கு 3 0 போயிருமா. அப்ப 21 கிலோகிராம்.
சப்டிவிஷன் 3, ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த சப்டிவிஷன் 3 வந்து இந்த இடத்துல போடலாம். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா தூரம் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தூரம் லிட்டர். 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படுது. அப்ப 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படும்? தூரம் இன்க்ரீஸ் ஆக லிட்டரும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். 60/3 ஈக்குவல் டு 200/x. இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 60 × x ஈக்குவல் டு 200 × 3. எக்ஸை மட்டும் இங்கேயே வச்சுட்டு 200 × 3/60. 0 0 கேன்சல் ஆயிரும். 4 3 3 2 3 6 4 2 2 5 2 20. அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10. அவ 10 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படும். அடுத்து சப்டிவிஷன் 4, 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 4ல இது வந்து மீட்டர் விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 மீட்டர் துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் துணியின் விலை என்ன? அதாவது மீட்டருடைய அளவு குறைய அதுக்கான விலையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா நேர் விகிதம் தான். இத 7/294 ஈக்குவல் டு 5/x அப்படின்னு எழுதலாம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 7 × x ஈக்குவல் டு 5 × 294. x ஈக்குவல் டு 5 × 294/7. 4 7 4 28 பேலன்ஸ் 1 2 14. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 5 × 42. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210. இப்ப விலை பார்த்தீங்க அப்படின்னா 210. அடுத்து சப்டிவிஷன் 5, குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அந்த இயந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சம்ம வந்து இங்க எழுதிக்கலாம். இத எண்ணிக்கை விலை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் 3 மணி நேரத்தில் எவ்வளவு பாட்டில்களை வந்து நிரப்பும்? சரிதான் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப விலை வந்து குறைய பாட்டில்களின் எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்ப இது வந்து நேர் விகிதம். இத 600/5 ஈக்குவல் டு x/3. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 600 × 3 ஈக்குவல் டு x × 5. அப்ப 600/3. இந்த x இங்கே இருக்கும். பெருக்கல் 5 இங்க வரும்போது வகுத்தல் 5 மாறும். 4 5 5 12 5 60. எக்ஸ்ட்ரா ஒரு 0. 12 3 36 கூட ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 360. எண்ணிக்கை வந்து 360. மூணாவது சம், ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ₹20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஒரு டசன் அப்படின்னா 12 இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த தேர்ட் சம்ம எண்ணிக்கை அடுத்து வந்து விலை. ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை பாத்தீங்கன்னா 20. அப்ப 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணிக்கை அதிகமாக அதற்கான விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 12/20 ஈக்குவல் டு 48/x. இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 12 × x ஈக்குவல் டு 48 × 20. எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். 48 × 20/12. 1 12 12 2 12 24 3 12 36 4 12 48. ஸோ பேலன்ஸ் வந்து 4 × 20 இருக்கு. 4 2 8 கூட வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 80. அப்ப விலை பாத்தீங்க அப்படின்னா 80. அடுத்து ஃபோர்த் சம், ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூபாய்
840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது எனில் ரூபாய் 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அந்த காட்சியை காண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன், அதாவது 4th சம்ம எண்ணிக்கை கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 21 மாணவர்களுக்கு 840 ரூபா வந்து கட்டணமா வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க. அப்போ 1680 ரூபாய்க்கு எத்தனை மாணவர்கள் வந்து செல்லலாம்? கட்டணம் அதிகரிக்க அதிகரிக்க மாணவர்கள் எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 21/840 ஈக்குவல் டு எக்ஸ் பை 1680. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 21 × 1680 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 840. அந்த 21 × 1680 அப்படியே வச்சுக்கலாம். அந்த எக்ஸ் இங்க இருக்கும். பெருக்கல் 840 இங்க வரும்போது வகுத்தல் 840 மாறும். ஸோ ரெண்டாவது எப்பல கேன்சல் பண்ணும்போது 4 2 8 2 2 4 0 8 2 16 4 2 8 0. இந்த 0க்கு 0 இங்க கேன்சல் பண்ணிடலாம். மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல 2 2 4 1 2 4 2 8 2 2 4. இந்த 21 21 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 42. அப்போ எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 42 அப்படின்னு வரும். 5வது சம். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சம்ம ஆட்கள் முறை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். 120 ஆட்களை 8 முறைக்கு, இப்ப 12 முறைக்கு எத்தனை ஆட்களை வந்து ஏற்றி செல்லும்? முறை அதிகமாக அதிகமாக ஆட்களின் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 120/8 ஈக்குவல் டு எக்ஸ் பை 12. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 120 × 12 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 8. அப்ப 120 × 12 பை பெருக்கல் 8 வரும்போது வகுத்தல் 8 மாறும். 1 2 2 4 2 8 6 2 12. இதை கேன்சல் பண்ணும்போது 2 2 4 3 2 6 1 2 6 2 12. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 60 × 3 6 3 18 கூட ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். 180. அப்போ 180 ஆட்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 180. அடுத்து 6வது சம். 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். கம்பத்தின் நீளம் 8 மீட்டர், நிழலின் நீளம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 6வது கொஸ்டின் எப்படி எடுத்துக்கலாம்னா, கம்பத்தின் நீளம் நிழலின் நீளம். கம்பத்தின் நீளம் 8 மீட்டர் இருக்கும்போது நிழலின் நீளம் பாத்தீங்க அப்படின்னா 6 மீட்டர் எனில் 30 மீட்டர் நிழலின் நீளம் இருக்கும்போது கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நிழலுடைய நீளம் இன்க்ரீஸ் ஆக கம்பத்தின் நீளம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். 8/6 ஈக்குவல் டு எக்ஸ் பை 30. இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 8 × 30 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 6. அப்ப 8 × 30 பை பெருக்கல் 6 இங்க வரும்போது வகுத்தல் 6 மாறும். 3 2 6 4 2 8 1 3 3 5 3 30. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4 × 10. பெக்ஸோட வேல்யூ வந்து 4 × 10 40. இப்ப கம்பத்தின் நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 40 மீட்டர். 7வது சம். ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்கள் பிரிப்பார்? இது எப்படி எழுதலாம்னா, கடிதங்கள் நேரம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 738 கடிதங்களை பிரிக்க 6 மணி நேரம் ஆகிறது எனில் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பர்? அப்போ நேரம் அதிகமாக அதிகமாக கடிதங்கள் பிரிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். அப்ப இது பார்த்தீங்கன்னா நேர் விகிதம். 738/6 ஈக்குவல் டு
எக்ஸ் பை 9. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 738 இன்ட்டு 9 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 6. 738 இன்ட்டு 9 பெருக்கல் 6 வரும்போது வகுத்தல் 6 மாறும் ஈக்குவல் டு எக்ஸ். ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணும்போது 3 2 6, இது 3 2 6, பேலன்ஸ் 1, 6 2 12, பேலன்ஸ் 1, 9 2 18. இது மூணாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணும்போது 1 3 3, 1 3 3, 2 3 6, 3 3 9. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 123 இன்ட்டு 9. இந்த 123 9ஆல பெருக்கணும் அப்படின்னா 1 9 9, 2 9 18, 3 9 27, 2 9 18, 19 20, 2 9 18, 18 பிளஸ் 2, சரி 1 9 9, 9 பிளஸ் 2 11. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1107. கடிதங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1107. அடுத்து 8வது சம். அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? இதை எப்படி எழுதலாம்னா நீளம் இதெல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விலை. அரை மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. இது வந்து இம்ப்ராப்பரா மாத்தணும். அதாவது கலப்பு பின்னமா இருக்கிறத தகா பின்னமா மாத்தணும்னா இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட இந்த மேல இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப 8 3 24, 24 பிளஸ் 1 வந்து 25/3. இதுல நீளத்தோட எண்ணிக்கை இங்க வந்து 1/2 இருக்கு, இங்க 25/3 அப்படின்னு இருக்கு. நீளத்தோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க விலையும் வந்து அதிகமாயிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப இதை வந்து 1/2/15 ஈக்குவல் டு 25/3/x. அப்ப இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 1/2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25/3 இன்ட்டு 15. இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தெளிவாக எழுதிக்கலாம். 1 இன்ட்டு எக்ஸ் வந்து x/2 ஈக்குவல் டு 25. இந்த 1 3 3, I 3 15. அப்ப 25 இன்ட்டு 5. இப்ப எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 25 இன்ட்டு 5 பை இந்த பெருக்கல் வகுத்தல் 2 இங்க போகும்போது பெருக்கல் 2ஆ மாறும். அப்ப வந்து இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். 25 இன்ட்டு 5, ஃபர்ஸ்ட் I2 10 அப்படின்னு போட்டுக்கலாம். 25 இன்ட்டு 10, 25ஓட 10 பெருக்கும் போது 250. அப்ப எக்ஸோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 250. அப்ப விலை வந்து 250. 9th சம். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன? இந்த கொஸ்டினை புத்தகங்களின் எண்ணிக்கை எடை அப்படின்னு எடுத்துக்கலாம். புத்தகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம். எடை வந்து கிலோகிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. எனில் 40 புத்தகங்களின் எடை எவ்வளவு? அதாவது புத்தகங்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அதுக்கான எடையும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 72/9 ஈக்குவல் டு 40/x. குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 72 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 9. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 9/72. 9 9 9, 8 9 72, 1 8 8 40. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எடை பார்த்தீங்கன்னா 5. அடுத்து 10வது சம். தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில் அதே போல அவர் 1 வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம வாடகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7500 ரூபாயை 3 மாத வாடகையா வந்து அவங்க தராங்க எனில் 1 வருடத்திற்கு, ஒரு வருடத்தை மாதமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 12 மாதம் எவ்வளவு வாடகை வந்து தருவாங்க. இப்ப மாதத்தோடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வாடகையோடைய அளவும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வரும். அப்ப இது வந்து நேர் விகிதம்.
அப்ப 7500/3 ஈக்குவல் டு எக்ஸ் பை 12. இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 7500 இன்ட்டு 12 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 3. அப்ப 7500 இன்ட்டு 12/3 ஈக்குவல் டு எக்ஸ். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 4 3 12. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 7500 இன்ட்டு 4 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 775ஓட 4 வந்து பெருக்கணும் அப்படின்னா 75 இன்ட்டு 4 5 4 20 பேலன்ஸ் 2 7 4 28 28 பிளஸ் 2 வந்து 30. 2 0 இருக்கிறதுனால 2 0 வந்து சேர்த்துக்கலாம். அப்ப வந்து 30,000. எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அப்ப 12 மாத வாடகையாக அவங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 30,000. பதினோராவது சம். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அந்த வயலை அறுவடை செய்வார்கள்? இந்த 11th கொஸ்டினை நபர்கள் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். முப்பது நபர்கள் 15 நாட்கள்ல அறுவடை செய்யறாங்க. அப்போ 20 நபர்கள் எத்தனை நாட்கள்ல அறுவடை செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த நபர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய நாட்கள் வந்து அதிகமாயிட்டே போகும். இந்த சம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன் எதிர் விகிதத்துல வந்து போடணும். அதாவது மேன் பவர் குறைய குறைய அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கான நாட்கள் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா தானே இருக்கும். அப்ப இது எதிர் விகிதம். எதிர் விகிதத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா x1 இன்ட்டு y1 ஈக்குவல் டு x2 இன்ட்டு y2. அப்ப இது எல்லாமே இது x1 இது x2வா, இது y1 y2வா. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 30 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 20 இன்ட்டு எக்ஸ். அதாவது 30 இன்ட்டு 15/20 ஈக்குவல் டு எக்ஸ். 0க்கு 0 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 3யும் 15 பெருக்கணும் அப்படின்னா 45/2. இப்போ 45 2ஆல டிவைட் பண்ணணும். 2 2 4 0 இந்த 5 கீழே இருக்கணும். 2 2 4 பேலன்ஸ் 1 புள்ளி வச்சுட்டு 0 சுத்தம் அப்படின்னா I2 10. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 22.5 நாட்கள். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.5. அடுத்து 12வது சம். வள்ளி 10 பேனாக்களை ரூபாய் 108க்கு வாங்குகிறார். கமலா 8 பேனாக்களை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினர் அப்படின்றது தமிழ் மீடியத்துல கொஸ்டினா கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி பர்ச்சேசஸ் 10 pence for 180. இங்க 108 இருக்கு இல்லையா, இது வந்து 180 அப்படின்னு மாத்திக்கோங்க. இந்த 8 pence for 96 இது வந்து கரெக்டா இருக்கு. இப்ப சம் எப்படி போடலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து வள்ளி, அடுத்து வந்து கமலா. வள்ளி பத்து பேனாக்களை 180க்கு வாங்குகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப இந்த 180 10ஆல டிவைட் பண்ணுவோம். 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 18 அப்படின்னு வரும். அடுத்து கமலா 8 பேனாக்களை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். அப்ப 96/8 அப்படின்னு போடலாம். சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 8 12 8 96. 12. சோ யாருடைய விலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா கமலாக்கு எவ்வளவுனா 12. 13வது சம். ஓர் இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம கிலோமீட்டர் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. கிலோமீட்டரோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த பெட்ரோலோட அளவும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப இத 100/2 ஈக்குவல் டு 250/x. குறுக்கு
குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 250 இன்ட்டு 2. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 250 இன்ட்டு 2 பெருக்கல் 100 வரும்போது வகுத்தல் 100 மாறும். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4 2 I 2 10 4 5 I 5 25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5. அப்போ வந்து 5 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படும். அடுத்து 14வது சம். 3 புத்தகங்களின் விலை ரூபாய் 90 எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன? அப்ப புத்தகங்களின் எண்ணிக்கை விலை அப்படின்னு வந்து சம் எடுத்துக்கலாம். புத்தகங்களின் எண்ணிக்கை இது வந்து விலை. 3 புத்தகங்களின் எண்ணிக்கை 90 எனில் 12 புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. புத்தகங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதுக்கான விலையும் வந்து அதிகமாயிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். 3/90 ஈக்குவல் டு 12/x. குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 90. எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 90/3. 1 3 3 4 3 12. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா இந்த 4 9 பெருக்கணும் அப்படின்னா 4 9 36 கூட வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்ப 360. அப்ப விலை பார்த்தீங்க அப்படின்னா 360. 15வது சம். மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை கிலோகிராம் விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கான விலை பார்த்தீங்கன்னா 75. அப்ப 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விலை வந்து அதிகமாக அதிகமாக கிலோகிராமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். அப்ப 5/75 ஈக்குவல் டு x/105. அப்ப இது குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 5 இன்ட்டு 105 ஈக்குவல் டு x இன்ட்டு 75. இப்போ 5 இன்ட்டு 105 பெருக்கல் 75 வரும்போது வகுத்தல் 75 மாறும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 4 5 பேலன்ஸ் 2 I 5 25. அடுத்து 3 5 15 2 5 10 1 5 1 3 3 7 3 21. அப்ப எக்ஸுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7. அப்ப 7 கிலோகிராம் உருளைக்கிழங்கு. அடுத்து 16வது சம். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்த நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 16வது சம்ம. மிதிவண்டி நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 35 மிதிவண்டிகளை தயார் செய்ய 5 நாட்கள் வந்து தேவைப்படுகிறது. அப்ப 21 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாட்கள் அதிகமாக அதிகமாக உற்பத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். அப்ப இது வந்து நேர் விகிதம். 35/5 ஈக்குவல் டு x/21. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 35 இன்ட்டு 21 ஈக்குவல் டு x இன்ட்டு 5. 35 இன்ட்டு 21 பெருக்கல் 5 இங்க வரும்போது வகுத்தல் 5 மாறும். 4 5 5 7 5 35. இப்ப 21யும் 7யும் வந்து பெருக்கணும். 1 7 2 16. எக்ஸோட வேல்யூ வந்து 147. அதாவது மிதிவண்டிகளின் எண்ணிக்கை வந்து 147. 17வது சம். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அந்த விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? இந்த கொஸ்டினை நபர்கள் முறை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். 280 நபர்கள் 2 முறை வந்து பயணம் செய்யறாங்க. அப்ப 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த முறை பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இது வந்து நேர் விகிதம். இதை எப்படி எழுதலாம்னா 280/2 ஈக்குவல் டு 1400/x. இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா 280 இன்ட்டு x ஈக்குவல் டு 1400 இன்ட்டு 2. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ அப்படி இங்க வச்சுக்கலாம். 1400 இன்ட்டு 2/280. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது வாய்ப்பாடுல ஓரன் 2, ஓரன் 2, 4 2 8, ஓர் 14 14, 5 14, 140. எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10. அப்ப 10 முறை. அடுத்து 18வது கொஸ்டின், 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 18வது கொஸ்டினை நபர்கள் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 50 நபர்களுக்கு 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது. அப்ப 150 நபர்களுக்கு தேவையான சர்க்கரையின் அளவு. நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக சர்க்கரையின் எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இது நேர் விகிதம். 50/3 = 150/x. இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 50 × 150 = 3 × x. இப்ப இந்த 50 பெருக்கல் 150 பெருக்கல் 3 இங்க வரும்போது வகுத்தல் 3ஆ மாறும். சாரி, இந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்றதுல வந்து கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன். 50 × x = 150 × 3. எக்ஸோட வேல்யூ இங்கே வச்சுக்கிட்டு 150 × 3 வகுத்தல் 50 கீழே வரும்போது பெருக்கல் 50 கீழே வரும்போது வகுத்தல் 50ஆ மாறும். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4 5 5, 3 5 15. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3 × 3 3 9. அப்ப எவ்வளவு கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படும் அப்படின்னா 9 கிலோகிராம். இந்த வீடியோவோட இந்த எக்ஸசைஸ் 4.1 வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.